வணக்க மக்களே, நாம் அந்த பதிவில் நுரையீரலை சுத்தப்படுத்த, நுரையீரலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம் உடலில் முக்கிய உறுப்புகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய நுரையீரல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அப்படின்னா சீரான உடற்பயிற்சி செய்வது மற்றும் புகைப்பழக்கத்தை கைவிடுவது மட்டும் இல்லாமல் உங்களுடைய டயட்டில் குறிப்பிட்ட சில நுரையீரல்களுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ஸோ இதன் மூலம் தான் உங்களுடைய நுரையீரல் இருக்கக்கூடிய நச்சுக்கள் வெளியேற்றப்படுவதோடு நுரையீரல் செயல்படக்கூடிய திறனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகரிக்கும். ஸோ உங்களுடைய நுரையீரலை சுத்தப்படுத்தக்கூடிய அந்த 10 உணவுகள் குறித்து நாம் இந்த பதிவில் பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். சிலுவை காய்கறிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காய்கறிகளை நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுடைய நுரையீரல் ஆரோக்கியமாக இருக்கும். ஃப்ரக்கோலி, காலிஃப்ளவர், கிளைக்கோஸு, காலே போன்ற காய்கறிகளை நீங்கள் சிலுவை காய்கறிகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள பல பேரும் சொல்லுவோம். ஸோ இந்த காய்கறிகளை நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த காய்கறிகளில் அதிகளவு ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்திருக்கிறதோடு நுரையீரலினுடைய நச்சுக்களை வெளியேற்றக்கூடிய சல்ஃபர் கலவைகளும் இந்த காய்கறிகள் எல்லாத்துலேயுமே அதிகமாக இருக்குது. இதை நீங்கள் உங்களுடைய டயட்டில் சேர்த்துக்கொண்டீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் வீக்கம் குறையும். ஸோ அது எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தான். உங்களுடைய நுரையீரல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா இந்த சிலுவை காய்கறிகள்னு சொல்லக்கூடிய இந்த காய்கறிகளை உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இஞ்சியை நீங்கள் நுரையீரல் பலம் பெறுவதற்கு, நுரையீரலை சுத்தப்படுத்தி நச்சு கிருமிகளை வெளியேற்றுவதற்கு எடுத்துக்கலாம். இஞ்சியில் இருக்கக்கூடிய அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் நுரையீரலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றி இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி ஆஸ்துமா, மூச்சுக்குழாய் அலர்ச்சி போன்ற சுவாசம் தொடர்பான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு உதவிகரமாக இருக்கு. ஸோ இஞ்சியை நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய உணவுகள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் காலையிலையும் மாலையிலையும் பார்த்தீங்கன்னா இஞ்சியை கஷாயம் மாதிரி டீ மாதிரி வச்சு குடிப்பாங்க. டிகாக்ஷன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அது மாதிரி இஞ்சி டீ எல்லாம் நீங்கள் வச்சு குடிக்கலாம். இது உங்களுடைய நுரையீரல்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமானது தான். அதில் இருக்கக்கூடிய உங்களுடைய நுரையீரலில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாத்தையும் வெளியேற்றி நுரையீரல் ஆரோக்கியமாக வச்சிருக்கும். சுவாசம் சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு எளிமையில குணமடைய ஆரம்பிக்கும். மஞ்சளை நீங்கள் நுரையீரல் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். மஞ்சள் இருக்கக்கூடிய குர்குமின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வேதிப்பொருள் தான் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருக்கு. ஸோ இது நம்மளுடைய நுரையீரல் திசுக்களில் பார்த்தீங்கன்னா ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைச்சி நச்சுக்களை பார்த்தீங்கன்னா வெளியேற்றுது. ஸோ நீங்கள் மஞ்சளையும் உங்களுடைய உணவுகளில் பார்த்தீங்கன்னா சேர்த்துக்கோங்க. ஸோ அதை சேர்த்துக்கும் போது உங்களுடைய அந்த சுவாசம் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு குணப்படுத்தப்படும், வராமலும் தடுக்கப்படும். கிரீன் டீயை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியமான நுரையீரலை நீங்கள் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ கேட்ட அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கிரீன் டீல அதிக அளவில் இருக்கு. கிரீன் டீயை பருகுவதால் நுரையீரலில் இருக்கக்கூடிய வீக்கம் குறைவதோடு சுவாச செயல்பாடுகளும் மேம்படும். ஸோ மேலும் ஆக்சிடேட்டிவ் அழுத்தம் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கும் கிரீன் டீ உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். ஸோ இந்த கேட்டசன் இருக்கக்கூடிய இந்த கிரீன் டீ நீங்கள் எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய நுரையீரல் பலம் பெற ஆரம்பிக்கும். பெரி பழங்களை நீங்கள் நுரையீரல் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். இந்த ப்ளூபெரி, ஸ்ட்ராபெரி, ராஸ்பெரி போன்ற பழங்களில் ஆந்தோசைனின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் அதிக அளவு இருக்குது. ஸோ இந்த பழங்கள் நம் நுரையீரலில் திசுக்களில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைச்சி நச்சுக்களை வெளியேற்று. ஸோ நீங்கள் பெரி பழங்களை அப்பப்போ கிடைக்கும் போது நீங்கள் சாப்பிடுங்க. அதுவும் உங்களுடைய நுரையீரல் பலம் பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கும். சிட்ரஸ் பழங்கள், அதாவது சிட்ரஸ் அமிலங்களில் இருந்து இருக்கக்கூடிய இந்த சிட்ரஸ் பழங்களை நீங்கள் எடுத்துக்கணும். ஆரஞ்சு, திராட்சை, எலுமிச்சை போன்ற சிட்ரஸ் பழங்களில் அதிக அளவு விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து இருந்திருக்கு. இது நம் நுரையீரலில் இருக்கக்கூடிய வீக்கத்தை குறைச்சி நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுது. ஸோ நம்மளுடைய இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதால நம்மளுடைய நுரையீரலை நம்ம பலம் பெற வச்சுக்கலாம். சுவாச சம்பந்தமான எந்த விதமான நுரையீரல் சார்ந்த பிரச்சனையுமே நம்ம குணப்படுத்திக்கலாம், வராமலும் தடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா நமக்கு பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி திறன் அதிகரிக்கப்படுவதால தான் நம்ம பாதுகாப்போட இருக்கலாம். மாதுளம் பழத்தை நீங்கள் உங்களுடைய நுரையீரல் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். புனிக் அலர்ஜின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் மாதுளம் பழத்தில் அதிக அளவில் இருக்குது. இது நுரையீரல் திசுக்களில் ஆக்சிடேட்டிவ் அழுத்தம் ஏற்படும் தடுத்து நச்சுக்களை வெளியேற்றுவதற்கு ரொம்ப உதவிகரமாக இருக்குது. ஸோ மாதுளம் பழத்தை நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய நுரையீரல் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். உங்களுடைய நுரையீரல் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றுவதற்கு மாதுளம் பழம் உதவிகரமாக இருக்கும். பச்சை இலை காய்கறிகள், கிரீன் வெஜிடபிள்ஸை நீங்கள் நுரையீரல் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். கீரை, காலை, பெரும்பாலை கீரை, அதாவது ஸ்வீட் சார்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இது போன்ற பச்சை இலை காய்கறிகளில் நுரையீரலில் இருக்கக்கூடிய கழிவுகளை அகற்ற உதவக்கூடிய குளோரோஃபில் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த பச்சை இலை காய்கறிகளை நீங்கள் எடுத்துக்கும் போது உங்களுடைய அந்த நுரையீரல் பலம் பெற ஆரம்பிக்கும், நச்சு கிருமிகள் வெளியேறும். பூண்டை நீங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். அல்லிசன் அப்படின்னு சொல்லக்கூடிய அலர்ச்சி எதிர்ப்பு பண்பு மற்றும் நுண்ணுயிர் எதிர்ப்பு பண்புகள் பூண்டில் அதிக அளவில் இருக்குது. இது நம் சுவாச அமைப்பை சுத்தப்படுத்தி நுரையீரல் தொற்று ஏற்படுவதை குறைக்குது. ஸோ நீங்கள் இந்த அல்லிசன் சொல்லக்கூடிய அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் உங்களுக்கு கிடைக்கும் போது பலவிதமான நோய்களை நீங்கள் குணப்படுத்திக்கலாம். குறிப்பாக சுவாச அமைப்பை பார்த்தீங்கன்னா நீங்கள் சுத்தப்படுத்தி நுரையீரல் தொற்று ஏற்படுவதை குறைச்சிடும். இந்த பூண்டை நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த அல்லிசன் பண்பு உங்களுக்கு
கிடைக்க ஆரம்பிக்கும். நட்ஸ் மற்றும் விதைகளை நீங்க நுரையீரல் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். பாதாம், வால்நட் மற்றும் ஆலி விதைகள்ல ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள்லாம் அதிக அளவில் இருக்கு. இது நுரையீரலில் இருக்கக்கூடிய வீக்கத்தை குறைச்சி ஒட்டுமொத்த சுவாச நலம் மேம்படுத்துது. ஸோ உங்களுக்கு இந்த ஆஸ்துமா போன்ற எந்த விதமான சுவாச பிரச்சனைகளுமே இருக்காது. நுரையீரல் ஆரோக்கியமாக இருக்கும். உங்களுடைய நுரையீரல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அப்படின்னா இந்த உணவுகளை தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் எடுத்துக்கோங்க. ஆரோக்கியமான நுரையீரல் பெற்று நீங்க ஆரோக்கியமாக வாழுங்க, நலமோடு இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் சந்திப்போம். நன்றி மக்களே.